மூவி நல்லா இருக்குங்க. ஃபுல் காமெடி மூவி, ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம் ஃபேமிலியோட வந்து. நல்லா இருக்காது, அந்த டைமில் எடுத்ததால சந்தான காமெடி இப்போலாம் பார்க்க முடியல. எனக்கு சாங்ஸோட மூவி ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஃபுல்லாக சந்தான காமெடி தான், அதனால என்ஜாய் பண்ணலாம் வந்து. எல்லாரும் அவ்வளோ நல்லா நடிச்சிருந்தாங்க. அதுக்காக தான் நான் வந்தேன். ஒரு காமெடினா திருப்பி பார்க்கறதுக்கு அவர் கொடுத்த ஒவ்வொரு கவுண்டருக்கும் தியேட்டரே பயங்கர வயிறு வலிக்க சிரிச்சாங்க. ரொம்ப என்கேஜிங்காக இருந்தது. செம்ம சீன், ஸ்டார்டிங் டு எண்டிங் ஒரு 10 to 15 மினிட்ஸ் சீன். அது சிரிச்சுக்கிட்டே இருந்தாங்க தேட்டர் ஃபுல்லாக. எல்லாருமே ரசிச்சு பார்த்த சீன் தான் அது சொல்லலாம். எல்லாருமே ஆடணும். மை டியர் லவ் சாங்க்கு எல்லாருமே வந்து ஆடினாங்க. எல்லாருமே கையில் கிடைக்கிறதெல்லாம் கிழிச்சு போட்டு எல்லாம் லிட்டரலாக ஒரு செலிப்ரேஷன், பொங்கல் செலிப்ரேஷன். நீங்கள் பண்ணுறீங்க விசாருக்கு கிடைக்காத ஒரு ரெக்கக்னிஷன் இதில் கிடைக்கணும்னு நாங்கள் எல்லாமே யோசிக்கிறோம். நல்லா இருக்கும், பயங்கரமாக இருந்துச்சு. பயங்கரமாக இருந்துச்சுண்ணா. பழைய படம் மாதிரிலாம் ஃபீல் ஆகாது. பொங்கலுக்கு 10 படம் வந்தாலும் இதுதான் பக்காவாக இருக்குது. ப்ளஸ் சுந்தர்சி டேரக்ஷன்லாம் பெருசாக யாரும் பார்க்க மாட்டாங்க. ஆனால் இதில் பக்காவாக காமெடிலாம் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. தேட்டரில் வந்து பாருங்கள், நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்குண்ணா. சின்ன பசங்களுக்கே நாங்களாம் விழுந்து சிரிச்சோம். ஃப்ரெண்ட்ஸோட வந்து நாங்களே பயங்கரமாக சிரிச்சோம். ஸோ தேட்டரில் வந்து பார்க்குறது பக்கா தேட்டர் மட்டும். விஜய் ஆண்டனி சாங் சொல்லவானா வேணும். ஒரு பாட்டு நமக்கு முன்னாடியே தெரியும். இப்போ ஒரு கிளைமேக்ஸில் ஒரு பாட்டு இருக்குது, அது இன்னும் சூப்பராக இருக்கும். நல்லா இருந்துச்சு. மூவியில் காமெடி நிறைய இருக்குது. லாஜிக் ஓகே, 12 years old லாஜிக்லாம் எதுவும் கிடையாது. ஃபன்னுக்கு அது செம கேரண்டியான மூவி. ஃபேமிலியோட பார்க்கலாம், செம படம். தேங்க்யூ. புரியல, ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அந்த காமெடி. இன்னும் நம்ம எல்லாருக்கும் கிளிக் ஆகுது, ஸ்ட்ரைக் ஆகுன்றப்போ நல்லா கனெக்ட் ஆகுது எல்லாருக்கூடையும். ஸோ நல்லா இருந்துச்சு. சாரி அப்படின்னு வைக்க முடியாது. லைக் சிலருக்கு பிடிக்கும், சிலருக்கு பிடிக்காது. அந்த சின்ன அந்த சந்தானம் காமெடி நிறைய பிடிச்சவங்களுக்கு அது நல்லா ஹிட் ஆகும், மற்றவங்களுக்கு அது இதாகாது. எல்லாத்துமே நல்லா இருக்குது, எல்லாத்துமே நல்லா இருக்குது. இவங்க வந்து மொக்க அப்படின்னு சொல்கிற மாதிரி எந்த ஒரு கேரக்டருமே இல்லை, இன்க்ளூடிங் ஹீரோயின்ஸ்லேருந்து எல்லா கேரக்டருமே நல்லா இருக்குது. நார்மலாக இருக்குது, என்ஜாய்மெண்ட்டுக்கு குறையே இல்லை. அந்த அளவுக்கு எல்லாருமே பர்ஃபார்மன்ஸ். மணிவண்ணன்லாம் நினச்சிருக்காருங்க. மணிவண்ணன்லாம் ஆட்டோக்காரராக வர்றாரு, அவர்லாம் பார்க்க கண்ணே கலங்கிச்சு. அந்த மாதிரி சீரியஸாக வந்த கேரக்டரும் சரி, அந்த ஃபன்னுக்கு கொடுத்த கேரக்டரும் சரி, எல்லாமே தாறுமாறாக இருக்குது, யாருமே குறையே இல்லை. அதான் பழைய டிரெக்ஷன். இப்போ அவர் ஒரு கம்ப்ளீட் காமெடி மூவி எப்பயும் கொடுப்பாரு. சுந்தர்சியோட மூவி அவ்வளோ என்கேஜிங்காக அதே மாதிரி இது இருந்தது. ஸோ நீங்கள் கண்டிப்பாக எல்லாரும் சாங்ஸ் விஜய் ஆண்டனியோட எல்லாமே நல்லா இருந்தது. மை டியர் லவர் சாங்கை வந்து அவ்வளோ நல்லா இருக்குது. மீம் கொடுக்குற அளவுக்கு இல்லை, ரொம்ப நல்லா வந்திருக்கு. தேட்டரில் வந்து பாருங்கள், உங்களுக்கு தெரியும். தேங்க்யூ. ஆமாம், ஒர்த்து ப்ரோ. ஆனால் அது முன்னாடியே வந்திருக்கலாம். ஆனால் நல்லா தான் ப்ரோ இருக்குது படம். காமெடிலாம் நல்லா இருக்குது, சூப்பராக. கதை தான் மெயின். இந்த சீன் இருந்தாலும் இந்த மூவி நகர்றதுலாம் இல்லை. கமர்ஷியல் ஆங்கிள் மூவி. ஃபுல் படமும் என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும், ஸ்டோரியும் இருக்குது. எல்லா சீனுமே ரசிக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. இந்த போர் அடிக்குது, லேக் ஆகுது, அந்த மாதிரிலாம் ஒரு ஃபீல் கொடுக்கல படம். ஃபர்ஸ்ட் ஹாஃபில் செகண்ட் ஹாஃப் அப்படி இல்லை. படமாகவே நல்ல ஒரு லேகே இல்லாமல் ஸ்பீடாக. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ஒரு செட் ஆஃப் ஸ்டோரி கொண்டு போயிட்டு இருந்தாங்க. அந்த இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் கேரக்டர்ஸாக அந்த மாதிரி இருந்துச்சு. செகண்ட் ஹாஃபில் ஸ்டோரி மூவ் ஆக ஆரம்பிச்சு, அதை பாட்டு அப்படியே போயிடுச்சு. ஸோ இதுக்கும் அதுக்கும் ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் இல்லை, நல்லா கொடுத்துருக்காரு. சீரியஸாக சுந்தர்சி வந்து எதுக்கு விஷால் இப்போ இருக்கிற பர்ஃபார்மன்ஸுக்கும் அண்ட் 10 years முன்னாடி அவர் நடிக்கிறதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் பார்க்குறீங்க? தெரிலங்க, அது மேபி ஏஜ்னால அந்த ஃபேக்டர் அதான் தெரில. பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பின்னிக்கிறாருங்க, அந்த பாடிலாம் காட்டுறாரு, அதெல்லாம் வந்து வேறு லெவலு. அந்த எனர்ஜி இருக்குல்ல, இந்த காலகட்டத்தில் எந்த ஒரு படத்தையும் அந்த எனர்ஜி கொடுக்க முடியல. பட் அந்த எனர்ஜின்றது படம் த்ரூ ட்ராவல் ஆகுதுனால நம்மளுக்கு வந்து படம் பார்க்கவே அப்போ தான் இன்ட்ரெஸ்ட் வருது. இது படமாகவே அப்போ தான் நல்லா மூவ்மெண்ட் ஆகுது. அதனால் வந்து எனக்கு ஃபுல்லாக பாசிட்டிவ் வைப்ஸில் இருக்கிறேன் நான். சாங்ஸ் விஜய் அண்ணி போட்டு செம வைப் தான் ஃபுல்லாக. அந்த லவ்வர் பாட்டு லாஸ்ட்டில் தொப்பை பாட்டுலாம் போட்டு பின் தத்தாரு, செம்ம ஜாலியாக இருக்குது. சதா வச்சுலாம் கிளாமரா கட்டிக்கிறாங்க. அந்தளவுக்கு செம வைப் தான். பாட்டுலாம் குறையலைங்க, வைப்புக்குன்னே போட்டாங்க. அஞ்சலி வரலட்சுமி இவங்களுக்கு வந்து ஓவரால் கிளாமர் கொடுத்துருக்கிறதா வந்து அஞ்சலி அவ்வளோ ஆடியன்ஸ்க்கு எந்த அளவுக்கு இல்லைங்க. அது ஃபன்னு தாங்க, அது வந்து கொஞ்சம் காட்டுறாங்க. பட் ஃபன்னாக போகிறதுனால நமக்கு அது அஃபெக்ட் ஆகிற மாதிரி தெரில. ஃபேமிலியாக பார்த்தா ஒரு சிச்சினே போடும் அது.